الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون صدق الله العظيم وبالسند المتصل مني إلى الإمام الحافظ الحجة أبي عبد الله محمد بن يزيد بن ماجة الربيعي القزويني رحمهم الله تعالى أنه قال حدثنا محمد بن موسى الواسطي قال حدثنا معلى بن عبد الرحمن قال حدثنا ابن ذئب عن نافع عن ابن عمر رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم الحسن والحسين سيدا شباب أهل الجنة وأبوهما خير منهما رواه صحيح ابن ماجه صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபுத் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான ஒரு மாதம் முஹர்ரமுடைய மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். முஹர்ரமுடைய மாதம் இஸ்லாத்துடைய வரலாறுல நடந்த மிக முக்கியமான பல நிகழ்வுகள் நடைந்த மிக முக்கியமான ஒரு மாதமாக முஹர்ரமுடைய மாதம் இருக்குது. ஹதரத் ஆதிபிதா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட மாதம், அவர்கள் செய்த ஒரு தவறுக்காக வேண்டி துனியாவின் பக்கம் அனுப்பப்பட்ட மாதம், அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்த ஒரு மாதம், ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கப்பல் ஜூதி மலை அடிவாரத்தில ஒதுங்கிய ஒரு மாதம், ஹதரத் இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வானுலோகத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட மாதம், ஹதரத் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்ட வயிற்றில இருந்து வெளியாக்கப்பட்ட மாதம், ஹதரத் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் 18 வருஷ காலம் நோயில கஷ்டப்பட்டாங்க, அந்த நோய்க்கு ஒரு குளிர்ந்த தண்ணீரை கொண்டு ஷிஃபா கொடுக்கப்பட்ட மாதம், ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்ட மாதம், ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌன் இடத்துல இருந்து 6 லட்சம் மக்களோட காப்பாற்றப்பட்ட மாதம், ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய பாவம் மன்னிக்கப்பட்ட மாதம், ஹதரத் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு பார்வை கிடைச்சி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்தோடு சேர்த்து வைக்கப்பட்ட மாதம்,
ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்புல இருந்து பாதுகாக்கப்பட்ட மாதம், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானுலோகத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட மாதம், 7 வானம் 7 பூமி படைக்கப்பட்ட மாதம், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் படைக்கப்பட்ட மாதம், சுவர்க்கம் நரகம் படைக்கப்பட்ட மாதம், 4 வேதங்கள் இறங்கிய மாதம், 4 முக்கியமான மலக்குமார்கள் படைக்கப்பட்ட மாதம், ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பின்னால உலகத்தில அல்லாஹுடைய ரஹ்மத்தாகிய மலை முதலாவதாக இறக்கப்பட்ட மாதமும் முஹர்ரமுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்படி இஸ்லாத்தில மிக முக்கியமான பல நிகழ்வுகள் நடந்த மிக முக்கிய மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். இது லேசான ஒரு மாதம் கிடையாது. இவ்வளவு முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் இந்த மாதத்தில மிக முக்கியமான இன்னும் ஒரு நிகழ்வு இருக்குது. இந்த நிகழ்வுகள் அதிகமா பேசப்படுறது குறைவு. இந்த நிகழ்வு இஸ்லாத்தில இருந்து அதிகமா மூடி மறைக்கப்படுவது. ஆனா முஸ்லிம் என்ற ரீதியில, முஃமின் என்ற ரீதியில ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே இந்த நிகழ்வை பத்தி நினைவு கூறுறதாக முக்கியம். இந்த நிகழ்வு ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கிறதாக முக்கியம். இந்த நிகழ்வு, இந்த சரித்திரம் நடந்து 1386 வருஷங்கள் கடந்து இருந்தாலும் இன்னமும் ஒரு ஆறாத ஒரு ரணமாக உலா வரக்கூடிய ஒரு இரத்த சரித்திரம் தான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே கர்பலா என்று சொல்லக்கூடிய ஒரு கண்ணீர் காவியம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய ஒரு துக்க நிகழ்வு நடந்த மாதம் முஹர்ரமுடைய மாதம் 10வது நாள். எத்தனை பேர் இந்த கர்பலாவை பத்தி சிந்திச்சு இப்போ வாழ்க்கையில இந்த கர்பலா உள்ளத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வருவது, இந்த உம்மத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினைய படிச்சு தருவது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானவங்களுக்கு சில நேரம் இந்த பேரும் தெரியாது, கர்பலா என்றா என்னன்னு தெரியாது. சிலவங்களுக்கு கர்பலா என்று தெரியும், கர்பலா என்றா என்னன்னு தெரியா, பேர் கேள்விப்பட்டிருக்கிறாங்க, அது என்ன கர்பலா என்று சொல்லப்படுவது. இதை பிரிச்சு சொன்னா கர்புன் வபலா, 2 வார்த்தைகள் உள்ளடங்கப்பட்டிருக்கு. கர்புன் வபலாஉன், அப்படி என்றா ஒரு சோதனை, ஒரு துக்கத்துக்குரிய ஒரு பூமி என்பதாக இந்த இடத்துக்கு பெயர் சொல்லப்படும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த வரலாறு மிகவும் நீண்ட ஒரு வரலாறு. ரொம்ப சுருக்கமாக தரப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துக்கு அமைவாக ரொம்ப சுருக்கமா ரத்தின சுருக்கமாக விளங்கப்படுத்துறன் கர்பலா என்றா என்ன. ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு நடந்த ஒரு துயரமான ஒரு வரலாறு தான் கர்பலாவுடைய வரலாறு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல அவங்களுடைய தலைமையகம், ஹெட் ஆபீஸர் அவங்க மாத்தினாங்க. எதுக்கு? கூஃபாவுக்கு மாத்தினாங்க. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல பக்தாத் என்ற ஒரு ஊர் ஈக்கல்ல. அப்ப கூஃபாவுக்கு அவங்களுடைய தலைமையகத்தை இவங்க மாத்தி கொண்டாங்க. ஏன்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நேசிக்கக்கூடிய ஒரு பெரியோர் கூட்டம் ஈந்தான். இவங்களுக்கு சொல்லுவாங்க ஷிஅத்துல் அலி என்று சொல்லுவாங்க. இந்த காலத்துல அந்த பேர் கொஞ்சம் மோடிஃபை ஆகி வருவது, அதை நான் பேசுறதுக்கு விரும்பல. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நேசம் வைக்கக்கூடிய ஒரு பெரியோரு கூட்டம் ஒண்டிந்தாங்க. இவங்களுக்கு தான் சொல்றது ஷிஅத்துல் அலி என்று. அதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்கன்றா அவங்களுடைய தலைமையகத்தை கூஃபா நகரத்துக்கு மாத்தி கொண்டாங்க, அவங்களோட வேலைகளை கொஞ்சம் லேசாக்கி கொள்றது. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சிக்கு பின்னால ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சிக்கு பின்னால ஆட்சிக்கு வந்தவங்க தான் முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவ பத்தி யாரும் எதையும் சொல்லட்டும், குர்ஆன் சொல்லுது வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். குர்ஆன் சொல்லுது முஹாஜிர்கள் அன்சாரிகள் இந்த 2 சஹாபாக்களை பத்தியும் சொல்லி கொண்டு வருவது. வந்துட்டு அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை முடிக்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். முஹாஜிர்களை அன்சாரிகளை எல்லா சஹாபாக்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான் பொருந்தி கொண்டான் என்று சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி அலசி ஆராய தேவல்ல. இவங்க ஒரு நல்ல மனிதன், சந்தேகம் இல்லை, நல்ல மனிதன் சந்தேகம் கிடையாது. இவங்க ஆட்சிக்கு வந்திருந்தாலும் இவங்களோட நோக்கம் ஆட்சியை பறிக்கிறதல்ல. இது சில பல காரணங்களை கொண்டு இவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டுச்சு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. அப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்களோட ஆட்சிக்கு பின்னாலதான் குழப்பம் ஆரம்பிக்குது. இவங்களோட மகன் முஆவியா ரலியல்லாஹு மகன், இவங்க எவ்வளவு நல்ல மனிதனோ அத போல இவங்களுடைய மகன் யஸீத் இப்னு முஆவியா நல்ல மனிதன் அல்ல. இவர் ஒரு முஸ்லிம் தான், ஆனா முஸ்லிம்ல பயங்கரமா பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார்.
சில எங்கட மகன்மாரும் சில சந்தர்ப்பங்கள் அப்படிதான். எங்கட முன்னால நல்ல பிள்ளைய போல ஈப்பானோர், வெளியில நண்பர்களோட சேர்ந்தேண்டா ஒரு மோசமான கூத்து போடுவாங்க. இத போல வாப்பட முன்னுக்கு நல்லவன போல ஈந்தாரு, ஆனா இவர் ஒரு மோசமான மனிதனாகத்தான் வாழ்ந்தார். யாரு? யஸீத் இப்னு முஆவியா. இந்த யஸீத் இப்னு முஆவியா ஆட்சிக்கு வந்த நேரம் எல்லாத்துக்கும் தெரியும் இவர் ஒரு ஷாரிபுல் ஹமர், இவர் சாராயம் குடிக்கக்கூடிய ஒரு மனிதனாயிருந்தார். தாரிக்கு ஸலா, தொழுகையை விடக்கூடியவராயிருந்தார். பெரிய பெரிய பாவங்கள் செய்யக்கூடியவராயிருந்தார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்களுக்கு எதிராக பெரிய ஒரு கூட்டம் கொடி பிடிச்சாங்க, எதிர்ப்பு கொடி. நீங்க ஹிலாஃபத்துல ஈக்க தகுதி இல்ல, தகுதியானவர் ஹுசைன் ரலியல்லாஹு தான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நேரம் போராடி போராடி பார்த்தாங்க, அவங்களுக்கு எதிரா பேசினாங்க, ஆனா ஒன்றும் சரி வரல. ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அப்படியே மக்கமா நகரத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க. எங்கேருந்து? கூஃபால இருந்து வந்துட்டாங்க, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பின்னால யஸீத் இப்னு முஆவியா சொன்னாரு, ஹுசைன் ரலியல்லாஹு மதீனாக்கு வந்திருக்கிறாங்க, அவங்கள சிறை பிடிச்சுக்கோங்க. இப்ப இந்த செய்தி, சிறை பிடிக்க போற செய்தி கேள்விப்படுவது ஹுசைன் ரலியல்லாஹுக்கு. உடனடியா மதீனாவிலிருந்து மக்காலுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு மக்கால, யஸீத் இப்னு முஆவியாவுடைய ஆட்சி ஈராக்ல கூஃபால நடக்குது. இப்ப இவ்வளவுதான் சப்ஜெக்ட். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுசைன் ரலியல்லாஹு மக்கால இருந்தாலும் அந்த ஈராக்ல ஈக்கக்கூடிய அஹ்லுல் ஈராக், அந்த காலத்துல வாழ்ந்த சில முனாஃபிகீன்களுக்கு இவங்களுக்கு பெரிய ஒரு கோபம் உண்டிச்சு, பெரிய ஒரு கோபம் உண்டிச்சு. அஹ்லுல் பைத்துகளோட மேல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்திட மேல பெரிய ஒரு கோபம். இந்த நேரத்துல என்ன செஞ்சாங்கண்டா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை சந்திக்க ஒத்தருக்கு பின்னுக்கு ஒத்தர அனுப்பினாங்க. ஏன்? மக்கால ஒன்றும் செய்யல. ஹுசைன் ரலியல்லாஹு ஈராக்குக்கு வர வைக்கணும், என்ன சரி செய்யறதுக்கு. ஒத்தருக்கு பின்னால் ஒத்தர் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, ஈராக்ல நிறைய பேர் ஈக்கிறாங்க, நீங்க வாங்க பையத் செய்வோம், நிறைய பேர் ஈக்கிறாங்க உங்களை பின்பற்றக்கூடியவங்க, வாங்க 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 என்று ஒத்தருக்கு பின்னுக்கு ஒத்தர் வந்து கொண்டே இருந்தாங்க. இந்த நேரத்துல அப்பயும் ஹுசைன் ரலியல்லாஹு போகல, ஒரு விதத்துல சந்தேகப்பட்டான். அதுக்கு பின்னால கிதாபில் எழுதுறாங்க, கடிதங்கள் வர தொடங்கிச்சு. கிதாபில் எழுதுறாங்க, வந்த கடிதங்களை கொண்டு பல புத்தகங்கள் எழுதியது. கிட்டத்தட்ட 18,000 கடிதத்துக்கு மேலால வருவது எங்க? குஃபால இருந்து ஹுசைன் ரலியல்லாஹு. நீங்க ரிட்டர்ன் வாங்க, ஆட்சியை பொறுப்பெடுங்க, பையத் செய்யறதுக்கு நாங்க தயாராகிறோம், பலவிதமான கடிதங்கள். இந்த நேரத்துல தான் ஹுசைன் ரலியல்லாஹு எடுத்த உடனே போகல. அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சாச்சாவுடைய மகன் தான் முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஸ்லிம் இப்னு அகீல் என்ன செய்யறாங்க, நீங்க முதலாவது போயிட்டு குஃபால போயிட்டு பார்த்துட்டு வாங்க நிலைமை எப்படின்னு சொல்லி இவங்க போறாங்க, போயிட்டு நிலைமையை பார்க்கறாங்க. இவங்க வார விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு யஸீத் இப்னு முஆவியா 2 பேருக்கு பொறுப்பு கொடுக்கிறான். ஒன்று ஷிம்ர் இப்னு தில் ஜௌசின் என்று சொல்லக்கூடியவன், அதுக்கு அடுத்தது உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடியவன். இந்த 2 பேருக்கும் பொறுப்பு கொடுக்கிறான். இப்படி ஒருத்தர் வாராரு, ஒரு ட்ரெப் ஒன்று, ஒரு திட்டம் ஒன்று தீட்டுவோம், இவருடைய கையில பைஅத் செய்யற மாதிரி ஆட்களை நடிக்க வைங்க. இவங்க போயிட்டு பாக்குறாங்க, முஸ்லிம் இப்னு அகீல் ரஹிமஹுல்லாஹ் போயிட்டு பாக்குறாங்க. போயிட்டு பார்த்தா இவங்கட சைட்ல இருந்து கிட்டத்தட்ட முதலாவது நாள் 12,000 பேர் பையத் செய்ய வாராங்க. இப்ப போயிட்டு பாக்குறாங்க, சந்தேகம் இல்லை, 12,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, பையத் செஞ்சாங்க. அதுக்கு பின்னால 2வது நாள் 6,000 பேர், 18,000 பேர் பையத் செஞ்சாங்க கையில. இவங்களுக்கு துணை ஐந்தவன் தான் ஹானி இப்னு அர்வாஹ் என்று சொல்லக்கூடியவர். இப்ப 18,000 பேர் பையத் செஞ்சிட்டாங்க. செஞ்சதுக்கு பின்னால இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு, இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு நாங்க லெட்டர் எழுதுவோம், ஒரு பிரச்சனை இல்ல, 18,000 பேர் பையத் செஞ்சிட்டாங்க, நீங்க வாங்க அப்படியே கூஃபாக்கு. இப்ப லெட்டர் எழுதி அனுப்புறாங்க ஹுசைன் ரலியல்லாஹு, நீங்க வாங்க, பயப்பட ஒன்றும் இல்ல. இந்த நேரத்துல தான் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் வந்து கேட்கிறாரு ஹானி இப்னு அர்வாஹ் கிட்ட, முஸ்லிம் இப்னு அகீல் என்ற ஒருத்தர் வந்தாரு மக்கால, எங்க அவரு? சொன்னாங்க, நான் காட்டி கொடுக்க மாட்டோம் அவரை. ஹானி இப்னு அர்வாஹ் அந்த இடத்துல கொலை செய்யப்படுறாரு. இப்ப முஸ்லிம் இப்னு அகீல் அவங்க ரிட்டர்ன் வந்து பாக்குறாங்க, அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் கொலை செய்யப்பட்டு. இப்ப இவங்களுக்கு கோபம் வைத்து அந்த 18,000 பேர் பையத் செஞ்சாங்களே, இந்த 18,000 பேர்ல 4,000 பேரை மட்டும் கூட்டிக் கொண்டு உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுக்கு அடிப்போம் என்று போறாங்க. இது லேசி இல்ல. இப்ப அடிப்போம் என்று போறாங்க. போற நேரம் மக்ரிபுடைய தொழுக முன்னுக்கு ஆவி தொழுவிக்கிறாங்க. முஸ்லிம் இப்னு அகீல் தொழுவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பின்னுக்கு 4,000 பேர் தொழுறாங்க. சலாம் கொடுத்துட்டு பாக்குறாங்க, பின்னுக்கு ஒத்தரும் இல்லை. இப்பதான் முஸ்லிம் இப்னு அகீல் அவங்களுக்கு விளங்குது, இது ஒரு ட்ரெப், நாங்க மாட்டிட்டோம், இது ஒரு ட்ரெப்பாக பெய்து, ஒரு திட்டமாக பெய்துட்டு எங்களே திட்டம் போட்டு சிக்க வச்சிட்டாங்க. நாங்க அவசரப்பட்டு ஹுசைன் ரலியல்லாஹு லெட்டரும் எழுதிட்டோம், அவங்க வரப்போறாங்க, எப்படி தடுக்கிறேன்? இரவுடைய நேரம், ஈராக்குக்கும் போகலாம், குஃபாக்கும்
இரவுடைய நேரம் பயணம் செய்ய மேலா, ஒரு வீட்டுல போய் அடைக்கலம் கேட்டு தங்குறாங்க. உண்மையை சொல்லி சுபஹுடைய தொழுகையை தொழுறாங்க. தொழுதுட்டு வீட்டால வெளியே வாராங்க. 70 பேர் உபைதுல்லா இப்னு ஜியாதோட நிக்கிறாங்க வெளியே. சொன்னாங்க, நீங்க தான் வந்த தூதுவரா? அந்த நேரம் சொன்னாங்க, ஜியா நீங்க யஸீதுக்கு பையத் செய்றீங்களா, உங்களை விட்டுறேன் சொன்னாங்க. பையத் செய்ய மாட்டோம். இந்த நேரத்துல முஸ்லிம் இப்னு அக்கீல் அந்த இடத்துல கொலை செய்யப்படுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்களும் கொலை செய்யப்படுறாங்க. இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த சம்பவம் தெரியா. இவங்க என்ன செய்யறாங்க, லெட்டரை வாசிக்கிறாங்க. வாசிச்சு அப்படியே தயாராகிறாங்க. யாரோட? முழு குடும்பத்தோடையும் தயாராகி வெளியாகி வாராங்க. ஏன்? குஃபால ஆள் கழிக்கிறாங்க, அவருக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறாங்க என்ற சிந்தனையில ஹுசைன் ரலியல்லாஹு வாராங்க. கிட்டத்தட்ட 17 பேர புள்ளி, எல்லாம் சின்னவங்க. 55 பேர் பெரியவங்க, 72 பேர்த்த கூட்டி கொண்டு வாராங்க. இந்த நேரத்துல வந்து சில மக்கள் சொன்னாங்க, நீங்க போக வானம். அவங்கள தடுத்தாங்க. கிதாபில் எழுதுறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு கூஃபாவுக்கு வெளியாக கூடிய நேரத்துல தடுத்த சம்பவத்தை ஒரு ஹுதுபால பேசேன். எத்தனை பேர் தடுத்தாங்க சொல்லி, அத்தனை பேர் ஹுசைன் ரலியல்லாஹு போவானமேண்டாங்க. எவ்வளவு பேர் எச்சரிச்சாங்க. வாப்பவ கொண்டவங்க அவங்க இப்படிதான் வர வச்சாங்க. தொழக்கூடிய நேரம் களத்தை அறுத்தவங்க அவங்க. நம்பி போவானம். அப்படி போறதா இருந்தா யமனுக்கு போகின்றாங்க. நம்பி பைத்திடவானம் குஃபாவை நம்பி. இந்த நேரத்தில் இவங்க அன்பாக அதையும் தடுத்தாங்க, மறுப்பு தெரிவிச்சாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க போறதா இருந்தா தனியா சரி போங்க, குடும்பத்தை கூட்டி போவாங்க. சொன்னாங்க, இல்ல குடும்பத்தோட தான் நாங்க போவோம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்னு பாருங்க வார்த்தை. சொன்னாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் உங்களோட சரியான இரக்கம் ஹுசைன், நான் உங்களோட சரியான இரக்கம். உங்களோட அப்பாவோட நான் நீந்திக்கிறேன். நான் அதை வச்சு செல்றேன். நீங்க இவங்களை மட்டும் நம்பிரவானம். நான் சொல்றத கேளுங்க. குஃபாக்கு மட்டும் நீங்க போவானம். எத்தனையோ தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு எச்சரிச்சு, நான் காதால கேட்டிக்கிறேன் போவானம் என்று சொல்லி நீங்க பேய்த்திடவானம். அப்பயும் அதையும் கேட்கல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்படுவது இவன் குஃபாக்கு போறேன், வேகமா குதிரையில வந்தான். வந்து கேட்டாங்க, ஒரமா புடிச்சு கேட்டாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு ஐனத்தது எங்க போறீங்க நீங்க? ஒரமா கேட்டாங்க, அன்பா சொல்லல. சொன்னாங்க, நான் குஃபாவுக்கு வெளியாகி போறேன். சொன்னாங்க, போவான. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், துனியாவை தேர்ந்தெடுக்கிறீங்களா ஆகிராவை தேர்ந்தெடுக்கிறீங்களா? உங்களோட அப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆகிராவை தான் தேர்ந்தெடுத்தாங்க, நீங்க ஏன் துனியாவை தேர்ந்தெடுத்து கொண்டு போறீங்க? சொன்னாங்க, என்னைய நம்பி பெரிய ஒரு கூட்டம் ஒன்று அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வழிகாட்டுறது வேண்ட பொறுப்பு தான், நான் போகணும். இப்ப 72 பேரோட, அந்த 72 பேர்ல எவ்வளவு ஆலிமாக்கள் இருந்தாங்க, ஹாஃபிஸாக்கள், ஆத்திகா, நஃபீசா, சுகைனா, பெரிய பெரிய ஹாஃபிஸாக்கள், ஆலிமாக்கள் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு இவங்க போறாங்க. தஜ்லாவுடைய நதியை கடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஃபரஹ்ஸாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு கவிஞர், அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இந்த பெரிய ஒரு கவிஞர், இந்த ஃபரஹ்ஸாத் வந்து சொல்றாங்க, சொன்னாங்க, இப்படி முஸ்லிம் இப்னு அக்கீல் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டுட்டாங்க, இவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யப்பட்ட அநியாயங்கள் நடக்குது, கூஃபால பெரிய ஒரு ட்ரெப் ஒன்று நடக்குது என்பதாக சொல்றாங்க. இவங்க இட வழியில வந்துட்டாங்க. இப்பதான் ஹுசைன் ரலியல்லாஹுக்கு விளங்குது இது ஒரு ட்ரெப் என்று சொல்லி வந்துட்டாங்க இடவழியில. இப்ப கேள்விப்படுவது உபைதுல்லா இப்னு ஜியாதுக்கு வந்துட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஜ்லால இருக்கிறாங்க, தஜ்லா நதிக்கரையோரத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஃபரஹ்ஸாத் என்று சொல்லக்கூடிய கவிஞர் கிதாபில் எழுதுறாங்க, குதிரைக்கு முன்னால படுத்தான். சொன்னாங்க, என்னைய தாண்டி மிரிச்சிட்டு போவானா? சொன்னாங்க, இல்ல நான் போகத்தான் ஓணும் என்று அடம் பிடிச்சான். இந்த நேரத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வாராங்க. இந்த பூமிக்கு வந்த நேரம் தான் பெரிய ஒரு கூட்டம் ஒன்று வாராங்க. இந்த நேரத்துல ஹுசைன் ரலியல்லாஹு கேட்ட கடைசி துவா கிதாபுல பதிவு செஞ்சுக்கிறான். அந்த துவாவை சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. கடைசியாக ஒரு துண்டொன்னு கேட்டாங்க, அல்லாஹ் மஹ்கும் பைனனா வ பைன கௌமி கர்ரூனா. சொன்னாங்க, யா அல்லாஹ், என்ற கூட்டத்துக்கு நீயே நீதமாக நடந்துக்கோ யா அல்லாஹ், என்னைய வர வச்சு ஏமாத்தி துரோகம் செஞ்சிட்டாங்க யா அல்லாஹ். சொன்னாங்க, வவிலுது நான் ஹபீபிக்க வைத்தரத்து நபியிக்க, நான் உன்னுடைய நபியுடைய குடும்பம் இல்லையா யா அல்லாஹ், உன்னுடைய நபியுடைய ரசூலுடைய குடும்பம் இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு படம் வாரான, எப்படி ஹேண்டில் பண்ண போறனோ தெரியா, எனக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். எங்க? கர்பலால வச்சு துவா, கடைசி துவா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, 2 பட, ஹர் இப்னு ஜியாதுடைய பட, அந்த பக்கத்துல உமர் இப்னு சஅதுடைய பட, 10,000 பேர் வாரான். யாருக்கு எதிரா? 72 பேருக்கு எதிரா 10,000 பேர் வாரான்.
கர்பலால. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேய்த்து சொல்றாங்க ஷிம்ர் இப்னு தில் ஜௌஷின் என்று சொல்லக்கூடிய ஒரு மூதேவியும் தான் அந்த படையில. அவன்கிட்ட பேய்த்து சொன்னாங்க, யுத்தம் செய்யறதுக்கு முன்னால 3 நிபந்தனை. முதலாவது, நீங்க எங்களை எப்படியோ விட்டுட்டீங்கன்னா நாங்க திரும்பி மக்காவுக்கு பேய்த்துடுவோம், எந்த விதமான பிரச்சனையும் பண்ண மாட்டோம். 2வது சொன்னாங்க, நீங்க அப்படி இல்ல, நீங்க எங்களோட யுத்தம் தான் செய்யணும் என்றா நாங்க யசீத சந்திச்சதுக்கு பின்னால நாங்க பேசிட்டதுக்கு போறோம் யுத்தத்தை செய்வோம். ஏன் யசீத் இப்னு முஆவியாவை சந்திக்கணும். அதுக்கு பின்னால ஒரு 3வது சொன்னாங்க, இப்படியே விட்டீங்கன்னா பாதுகாப்பான ஒரு இடத்துல தங்கிடுவோம் என்று சொன்னாங்க. இந்த 3 நிபந்தனை ஏற்க மறுத்தாங்க. சொன்னாங்க, நீங்க யசீத் இப்னு முஆவியாக்கு பையத் செய்ய தயாரான்னு கேட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னாங்க, பையத் செய்ய தயார். கேட்டாங்க, உபைதுல்லா இப்னு ஜியாதுக்கு நீங்க பையத் செய்யும். சொன்னா, உபைதுல்லாக்கு என்னதுக்கு பையத் செய்யும்? யசீத் இப்னு முஆவியாக்கு பையத் செய்யலும், இவனுக்கு என்னது பையத் செய்யும்? இவன் கூஃபாட கவர்னர். சொன்னாங்க, அப்படியா, கொஞ்சம் இருங்க. உபைதுல்லா இப்னு ஜியாத் கிட்ட போய் தேவையில்லாத மாதிரி சொன்னான், உங்களை அவமதிச்சு பேசுறாங்க. இந்த நேரத்துல யசீத் இப்னு முஆவியாக்கு இவங்க லெட்டரை மாத்தி எழுதுறாங்க, உங்களுக்கு பையத் செய்ய 7 ஹுசைன் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. அவங்க 7 சொன்னது இவங்க 7 சொன்னாங்க. இந்த நேரத்துல யசீத் இப்னு முஆவியா கிதாபில் எழுதுறாங்க, இவருட வாழ்க்கையில பல கருப்பு பக்கம் நீந்தாலும் இவர் கொலை செய்ய சொல்லி தூண்டல்ல. இது தெளிவான உண்மை. இவர் சொல்லல கொலை செய்ய சொல்லி. சொன்னாங்க, அவர் உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ற வரைக்கும் நீங்க என்ன சரி செய்யுங்க, அவரை என்ன சரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க என்ற ஒரு பொதுப்படையா எழுதிட்டாங்க. இதை இவங்க எடுத்தாங்க. எடுத்து சொன்னாங்க, நீங்க யுத்தத்துக்கு தயாராகத்தான் ஓணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யுத்தம் ஆரம்பிக்குது. 72,000 பேரோட. சில அறிவிப்புல வருது 30,000 பேர், சில அறிவிப்புல வருது 10,000 பேர், சில அறிவிப்புல வருது 4,000 பேர் யுத்தம் செய்யறதுக்காக வேண்டி முன்னுக்கு வந்தா. எத்தனை பேரோட? 72 பேரோட. அதிலும் பாதி பெண்களையும் தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிதாபில் எழுதுறாங்க, ரொம்ப கடுமையா யுத்தம் போகுது. துஹருடைய நேரம் வரைக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு கிட்டே வரையலாம் போச்சு. அவ்வளவு பயங்கரமா யுத்தம் செஞ்சாங்க சஹாபாக்கள். ஹசருடைய நேரம் கிட்டே வரையலாம் போச்சு, அவ்வளவு பயங்கரமா யுத்தம். அதுக்கு பின்னாலதான் சரிய ஆரம்பிச்சாங்க. கிதாபில் எழுதுறாங்க, ஹசன் ரலியல்லாஹு ஒரு சின்ன மகன் இருந்தார், 5 வயது. ஹுசைன் ரலியல்லாஹு அந்த இடத்துல கண்டு ஓடி வாராங்க. பின்னு கால வந்த ஒரு அந்த படையில இந்த ஒருத்தன் என்ன செஞ்சான், அப்படியே அந்த 5 வயது புள்ளையுடைய களத்தை வெட்டினான். வெட்டி கையில கொடுத்தான் ஹுசைன் ரலியல்லாஹு. இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தில் இந்த கிதாபில் எழுதுறாங்க, ஒரே நாள்ல பல பெண்கள் ஒரே நாள்ல விதவையாக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 20-25 விதவைகள் ஒரே நாள். 2வது 3வது, அந்த கர்பலாவுடைய பூமியில ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு கை குழந்தை இருந்துச்சு, ஒரு பால் குடிக்கக்கூடிய ஒரு கை குழந்தை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த குழந்தைய தூக்கி காட்டி சொல்றாங்க, பிரச்சனை எங்களுக்கும் அவங்களுக்கும் தான், இந்த குழந்தை அவங்களுக்கு ஒன்றும் செய்யல, இந்த குழந்தைய சரி உடையலும் தானே. பின்னு காலத்தை நீட்டி ஒன்று எடுத்து வந்து அந்த குழந்தையோட நெஞ்சில குத்திட்டு வைத்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்படி பயங்கரமா சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க தான் அஹ்லுல் பைத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்து மக்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தண்ணீர் தாகம் கூடுது. தண்ணீர் குடிக்கிறதுக்காக அந்த ஜனாசாவை அப்படியே புதைக்கிறாங்க, அப்படியே அடக்கம் செய்யறாங்க. செஞ்சுட்டு வாராங்க, அவங்களுடைய தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி முன்னுக்கு ஆகுறாங்க. இப்னு ஷுரைஹ் என்று சொல்லக்கூடிய ஒத்தன், சபுரா என்று சொல்லக்கூடிய 2 பேர். ஒத்தன் வலது கையை வெட்டுறான், 2வது இடது கையை வெட்டுறாங்க. அதுக்கு புற ஏவப்படுவது. உபைதுல்லா இப்னு ஜியாத் சொல்றாரு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய களத்தை வெட்டுங்க என்று சொல்லி. இந்த நேரத்துல வாராங்க, வாழை ஓங்குறாங்க, ஆனா வெட்டுறாங்க இல்ல. ஒருத்தர் வாரார், வாழை ஓங்குறார், வெட்டுறாரு இல்ல. எல்லாம் ஓங்கிட்டு போறாங்க. கேட்டாங்க, ஏன் வெட்டாமைக்கிறீங்க அவரோட களத்தை? சொன்னாங்க, நாங்க இவருடைய முகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முகத்தை பார்க்கிறோம் அப்பா, அவருக்கு அவரை வெட்டலாமே. ஓங்கினா நபியுடைய முகம் தான் வந்துட்டு போகுது, எப்படி வெற்ற அவராங்க? இந்த நேரத்துல தான் அந்த கூட்டத்தில் இந்த பயங்கரமான ஒரு மூதேவி தான் ஷிம்ர் இப்னு தில் ஜௌஷின் என்று சொல்லக்கூடியவன். ரொம்ப பயங்கரமான ஒரு ஆள். இந்த ஷிம்ர் இப்னு தில் ஜௌஷின் தான் அப்படியே கத்தி எடுத்துக்கொண்டு வாள் எடுத்துக்கொண்டு வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய களத்தை தனியா வெட்டி எடுத்தான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஜனாசா அவங்க உடம்புல கிட்டத்தட்ட 67 இடத்துல குத்தப்பட்டான். உடம்பு 67 இடத்துல குத்தப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 34 இடத்துல கொடூரமாக தாக்கப்பட்டாங்க. அவங்களுடைய காயங்களை கூட உலமாக்கள் பதிவு செஞ்சு வச்சுக்கிறான்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப ஜனாதா களத்து வேற ஆயிக்குது, உடம்பு ஈக்குது. அந்த உடம்ப வச்சு யுத்தத்துக்கு கொண்டு வந்த எல்லா குதிரையும் மவுத்துட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு உடம்பு கூட ஒசகாலத்தான் ஓடணும். எல்லா குதிரை உடம்பு செதச்சி சின்ன பின்னமாக்கப்பட்டுச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைய உபைதுல்லா இப்னு ஜியாத் என்ன செய்யறார், ஒரு ஈட்டி ஒன்று வச்சு அப்படியே வாய்க்குள்ள குத்தி நாக்கு அப்படியே குத்தி குத்தி விளையாடி கொண்டிருந்தார். இந்த நேரத்துல தான் அந்த பெண்கள் பார்த்துட்டு சொன்னாங்க, எங்கட குடும்பத்துக்கு வந்த நாசமே, எங்கட குடும்பத்துக்கு வந்த நாசமே, இப்படி நடக்கிறீங்களே, யாருடைய களத்தோட விளையாடுறீங்கன்னு தெரியுமா? நான் கண்டிக்கிறேன். ஒரு சுடு சொல், ஒரு காரமான வார்த்தை நபி அவங்க ஹுசைன் ரலியல்லாஹு பேசல. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காரமா ஹுசைன் ரலியல்லாஹு கேசி இல்ல. நீங்க அவரோட இப்படி நடக்கிறீங்களே, அந்த வாய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டதை நான் கண்டிக்கிறேன்டா. அவங்களோட அந்த களத்தோடு அப்படி விளையாடி கொண்டிருந்தாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கித்தாபில் எழுதுறாங்க, ஒரு குச்சி ஒன்று எடுத்து அப்படியே களத்தை அந்த குச்சியில வச்சு காட்டினாங்க. அஹ்லுல் பைத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்துடைய களத்து என்று சொல்லி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கித்தாபுகள் எழுதுறாங்க, உடம்ப கர்பலால் அடக்கம் செய்யப்பட்டுச்சு உடம்பு. ஆனா தலை 6 மாசம் அடக்கம் செய்யப்படல. 6 மாசம் தலை அப்படியே வச்சான், அடக்கம் செய்யல. ஒவ்வொரு ஜும்மாவுக்கு பின்னாலே ஒரு கம்புல் ஒன்றுல குத்தி அப்படியே தூக்கி காட்டுவாங்க. கண்டிங்களா அஹ்லுல் பைத்துடைய தலை, அஹ்லுல் பைத்துடைய தலை தூக்கி தூக்கி காட்டி கேவலமாக பேசிக் கொண்டிருந்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்களோட ஜனாசாவை கண்ட உடனே, தலையை கண்ட உடனே யஸீத் இப்னு முஆவியா பயந்துட்டார். சொன்னார், இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் கொலை செய்ய செல்லவே இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவருடைய விஷயத்துல நிறைய இமாம்கள் பதிவு செஞ்சுக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இப்னு தைமியா நிறைய விஷயங்கள் பதிவு செஞ்சுக்கிறாங்க. இவருடைய விஷயத்துல கியாமத்துல அல்லாஹ் போதுமானவன், ஆனா மத்த எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். நபியுடைய குடும்பத்துல கையை வச்சாங்களே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கர்பலால கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்ட எல்லாத்திட பேரும், ஒரு சிறு குழந்தை ஐந்தாலும் எல்லாத்திட பேரும் இதுவரைக்கும் உலமாக்கள் பதிவு செஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்ப நபியுடைய குடும்பம் இந்த காலத்துல ஒரு கூட்டம் வாழ்றாங்களே, எல்லாம் கொலை செய்யப்பட்டா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்துல கர்பலா பூமியில ஒரே ஒரு சஹாபி மட்டும் கொலை செய்யப்படல. அவர் தான் அலியுல் அஸ்கர். அவருக்கு சொல்லுவாங்க மக்கள் ஜெயினுல் ஆப்தீன் ரலியல்லாஹு சொல்லு. இந்த ஜெயினுல் ஆப்தீன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹோட மகன். இவர் ஹயாத்தோட ஈந்தாரு. இவரின் மூலமாகத்தான் இப்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய குடும்பத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அஹ்லுல் பைத்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த கர்பலாவுடைய சம்பவத்தை இந்த முஹர்ரமுடைய மாதம் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எங்களுக்கு இந்த சோதனையும் எங்கட சோதனையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்துவோம். இந்த சோதனையும் எங்கட வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன ஒன்றுக்கும் இல்லாத சோதனையும் ஒப்பிட்டு பாருங்க, எது சோதனைன்னு சொல்லி. எவ்வளவு பொறுமையோட இருந்தாங்க, எவ்வளவு பொறுமையோட இஸ்லாத்துக்காக வேண்டிய எத்தனை விஷயங்களை தியாகம் செஞ்சாங்க. எங்கட வாழ்க்கையில மார்க்கத்துக்காக வேண்டிய என்ன தியாகம். வாழ்க்கையில பாதி முடிஞ்சு இன்னும் சுஜூத் பாரம். தொழுக பாரமா இல்லையா? இந்த பேச்சு கொஞ்சம் காரமும் பாரமும் தான், கசப்பா இருந்தாலும் கபூல் செய்யும். இன்னும் வாழ்க்கையில பாதி முடிஞ்சு சுஜூத் செய்ய ரெடி இல்லை. இன்னும் வாழ்க்கையில இபாதத் கசப்பு. ஏன்? தியாகம் உயிரை கொடுத்தாங்க, குடும்பம் கொடுத்தாங்க, ஆனா எங்களுக்கு நேரத்தை கொடுக்கவே டைம் இல்லாம, நாங்க அதுக்கு இன்னும் தயார் இல்லாம இருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே இந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய சம்பவத்துல பல படிப்பினைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியில ஈமான உடாம, இஸ்லாத்தை உடாம சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினாங்க. இப்ப நாங்க லேசாமல் செய்யறோம், ஃபேனுக்கு கீழே ஈக்கிறோமா? அவங்க செஞ்ச தியாகம், அவங்க செஞ்ச தியாகங்கள் அது. வாழ்க்கையில அவங்க சிந்தின ரத்தம். லேசாக வாழ்க்கையில் அமல் செய்யறோமா இல்லையா? அதனால வாழ்க்கையில நபியுடைய குடும்பத்தை நேசிக்கிறது எங்கட கடமை. அஹ்லுல் பைத்துகளை வாழ்க்கையில நேசிங்க. நபியுடைய வம்சாவளியில வந்தவர்களை நேசிக்கிறது கடமை எங்கட. அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது கடமை. ஏன்? பெரிய ஒரு தியாகம் ஒன்று செஞ்சுக்கிறாங்க வாழ்க்கையில. நாங்க வாழ்க்கையில எங்கட தியாகங்களை இப்ப பேசினோமே, 1-2 தியாகமே செய்யறதுக்கு நாங்க வாழ்க்கையில தயார் இல்லை. எவ்வளவு தியாகங்களை செஞ்சுக்கிறாங்க. அஹ்லுல் பைத்துகளை வாழ்க்கையில நேசிங்க, நபியுடைய குடும்பத்தை வாழ்க்கையில நேசிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்க்கை வழிமுறை எங்கட வாழ்க்கையில எடுங்க. இஸ்லாத்துக்காக வேண்டிய தியாகம் செய்யக்கூடிய மக்களாக மாறுங்க. இந்த தியாக உணர்வுகளை வாழ்க்கையில் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகள்
பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي لم يزل ولا يزال حيا قيوما عالما قديرا مدبرا سميعا بصيرا. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا احمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا. اما بعد فيا ايها الناس ان لكم معالم فانتهوا الى معالمكم وان لكم نهايه فانتهوا الى نهايتكم. فان العبد المؤمن بين مخافتين بين اجل قد مضى لا يدري ما الله القاضي به فليتزود العبد من نفسه لنفسه ومن حياته لموته ومن شبابه لكبره ومن دنيا للآخرة فإن الدنيا خلقت لكم وإنكم خلقتم للآخرة. فوالذي نفسي بيده ما بعد الموت من مستعتب ولا بعد الدنيا دار للجنة أو النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفر إنه هو الغفور الرحيم.